சொல்லு மச்சி. டேய் மாப்பிள, என்னடா ரொம்ப நாளா ஆளையே காணோம்? என்னடா சும்மா நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என் எக்ஸு அவளும் விட்டுட்டு போயிட்டா. சரி அட்லீஸ்ட் பசங்க கூட ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனா சுற்றிட்டு இருக்காங்க. நான் மச்சான் வாழ்க்கை ஒரே வெக்ஸா இருக்குடா. டேய் நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான், அதுக்கு நீ எவ்வளோ நாளைக்கிட்ட அதையே நினச்சிட்டு இருப்ப? நீ ஏன்ப்பா பேச மாட்ட? உனக்கு ஆள் இருக்குது, அதனால வசனமா பேசுவ. சரி நீ ஏன் ஹேப்பன் ஆப் ட்ரை பண்ணக்கூடாது? ஹேப்பன் ஆப்பா? ஆமாடா, ஹேப்பன் ஆப்ல நியூ பீப்புள்ஸை மீட் பண்ணி டேட் பண்ணலாம்டா. அது மட்டும் இல்லாமல் நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஹப்புன்னு. அந்த இதில் உனக்கு பிடிச்ச பிளேஸை, இந்த கஃபே, இந்த ஜிம்மு, இந்த மாதிரி இடத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா உனக்கு ரிலேட்டபிளாக அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஈஸியாக ஐடி காட்டும்டா. மச்சான் அப்படிலாம் மீட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் ஈஸியாக மீட் பண்ணி டேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே மச்சான், நான் உடனே போய் என்னன்னு பார்க்குறேன். தேங்க்ஸ் மச்சி. ஓகேடா. டே மெண்டல், என்னடி நேரமா இருந்துட்ட போல? ஆமா, நீ சேஃபா வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டியா? ஊருக்குலாம் வந்துட்டேன். அப்பா பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னாரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் பேசாம நீயும் என் நம்பரை நேம் மாத்தி சேவ் பண்ணிக்கோ, அப்பதான் வீட்ல மாட்டிக்க மாட்டே. அப்படியா? என்னென்ன சேவ் பண்ணலாம்? பொண்டாட்டின்னு சேவ் பண்ணிக்கோ. ம், நிஜமா மாட்டிக்க மாட்டடா? அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். ஏன்? உன் நம்பர்ல இருந்து கால் வந்தாதானே நான் தான் பிளாக் பண்ணிடுவேனே. ஓ, பிளாக் பண்ணுவ? பண்ணிடுவேண்டி. பண்ணு பண்ணு, அப்புறம் இருக்கும் உனக்கு. இங்க பாரு, நான் அப்புறமா கால் பண்ணுவேன், எடுக்காம இரு. ம், எடுக்காம இருக்கேன், பாப்போம். லவ் யூ டி. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஏய், அப்பா கால் பண்றாரு, நானா கால் பண்ற வரைக்கும் நீ எதுவும் கால் பண்ணாத, சரியா? சரி, மிஸ் யூடா. வந்து ஒரு நாள் கூட ஆகலடி, அதுக்குள்ளயா? ஏய், உனக்கெல்லாம் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியவே புரியாது, போ. சரி ஓகே, பாய். பாய். இங்க தானே இருக்கு சொன்னேன், எங்க போய் தொலைஞ்சான்? ஓ டேய், உன்னை பஸ் ஸ்டாண்ட்லயே மத்த நில்றான்னு சொன்னல, எங்க போருக்கு போன? எப்போ வரானு, எப்போ வர நீ? எல்லாம் உங்க அம்மா பண்ண வேலை தான், அவளால் தான் லேட்டு. சரி என்ன பிரச்சனை, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், வண்டி எடு. பா சொல்லுப்பா. வண்டி எடுறா சொல்றேன், பார்த்து ஓட்டு, வண்டி என் கண்ட்ரோல் இருக்குது. இன்னும் எடுக்கவே இல்லப்பா. சரி போ, எல்லாத்துக்கும் உங்க அம்மா மாதிரி போ போட்டு போடா. ஏய் ரொம்ப முறுக்காத, பார்த்து போடா. போ, இதுக்கு பேசாம நீயே ஓட்டலாம் போ. போட. மா மா கிஷோரே, வந்துட்டியாப்பா? அப்பா வந்துட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. என்னடா சரியா சாப்பிட மாட்ட போல இருக்கு, இப்படி அழைச்சு போயிருக்க? மா அதெல்லாம் விடுமா, என்ன பிரச்சனை, எதுக்கு வர சொன்னீங்க? அப்பாவும் எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு பொண்ணு பாக்குறோம்ல, அதான் வர சொல்லிருக்கோம். இத சொல்லதான் இப்படி சொல்லி வர வச்சீங்களா? பின்ன அத சொல்லனா நீ வந்திருப்பியா? எப்படி அம்மாவோட ஐடியா? ஐயோ போமா. டேய் அப்பா எங்கடா? அவர் வர வழியிலேயே இறங்கிட்டாரு. சரி இவள எங்கம்மா ஆளையா காணோம்? நித்யா தானே, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நித்யா, நித்யா வருவாடா, நீ போய் குளிச்சிட்டு வா. மா. ஏய் நித்யா, நீ தானே? டோர் ஓபன் பண்றீ? முடியாதுடா, என்ன பண்ணுவ? இங்க பாரு, வெளியே வந்தேன்னு வெயி சாவடிச்சிருவேன், ஒழுங்கா டோர் ஓபன் பண்ணு. டேய் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது சரியா, சும்மா கத்தாத. மா டோர் ஓபன் பண்ண சொல்லுமா. ஏய் நித்யா, டோர் ஓபன் பண்றீ?
நான் தான் டோர் க்ளோஸ் பண்ணிருக்கேன். எப்படி வெளியே வர முடியும் உன்னால? இங்க பாரு, சும்மா விளையாடாத, எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போகணும். டோர் ஓபன் பண்ணு. என்ன? டே மென்டல். மென்டலா? ஹலோ, உங்க மென்டல் ஃபோனை சார்ஜ் போட்டு குளிக்க போயிருக்கான். நீங்க அப்புறமா பண்ணுங்க. போடா எருமை. டோரை லாக் பண்ற? ரொம்ப ஓவரா பண்றடி. நான் அப்படிதான் பண்ணுவேன். சரி சாரி. சரி, எப்படி இருக்க? காலேஜ்ல எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் லவ்லாம் எப்படி போகுது? தியா நல்லா இருக்காங்களா? ஏய், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணது, இப்போ அந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனை, ஆரிஷனுக்காக அடி வாங்கினது, அப்புறம் நீயும் மித்ராவும். போதும் தாயி, என்னடி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க? இப்போ கூட தியா தான் ஃபோன் பண்ணாங்க. தியா? ஏய், போனை கொடு. முடியாது. போனை கொடுத்துரு. ஏய், முடியாது. ஏய், போனை கொடு, போனை கொடு. அப்பா, என்னம்மா வந்தவனே ஆரம்பிச்சிட்டானா? பாருங்கப்பா, ஃபோன் தர மாட்றான். டேய் ஏன்டா? பா, அது ஏன் போனுப்பா? அம்மாடி உங்ககிட்ட தான் போன் இருக்குல்ல, அப்புறம் என்ன? என்கிட்ட ஐபோன் இல்லல, நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு தரேன். டேய் அவ தான் சொல்றால, போடா. அம்மாடி யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்பாட்ட ஏதோ வச்சு வச்சா சாவடிச்சேன். போடா எருமை மாடு குரங்கு பண்ணி. ஏண்டி, உன்னதான் கால் பண்ணாத, நானே பண்றேன்னு சொன்னேன்ல. நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னனே. சரி, அப்போ நான் கால் பண்ணப்போ யாரடா ஃபோன் எடுத்தது? தங்கச்சி. தங்கச்சி தானா? அப்படி நான் பேசியிருப்பேனே, வேற யாரும் நினைச்சிட்டேன்டா. பேசிருக்கலாம்ல. சரி சரி, என்ன பண்ற? டீ குடிக்கலான்னு வந்தேன் பக்கத்துல. போய் சாப்பிடுடி, எப்ப பார்த்தாலும் டீ டீ டீன்னு. உனக்கு என்னப்பா, நீ வீட்டுக்கு போயிட்ட, நல்ல சாப்பாடு சாப்பிடுவ. பேசாம நானும் கூடயே வந்திருக்கலாம் போல. அப்புறம் அப்புறம் ஏய், வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னல, எல்லாம் ஓகேவா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வர சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்க்குற விஷயமா. அப்படி சொன்னாதானே வருவேன், அதான். எது, பொண்ணு பார்க்குறாங்களா? ஆமாண்டி, மித்ரா தான், அப்பா தான் சொன்னார்ல. எப்ப பாரு மித்ரா மித்ரான்னுட்டு சாவடிச்சிரும் சொல்லிட்டேன். நாளைக்கே கிளம்பி வந்துறீங்க. வந்ததும் வந்துட்டேன், மித்ராவை பார்த்து பேசிட்டு அப்படியே. அப்படியே நம்ம லவ்வ பத்தி சொல்லிட்டு வரலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் சொல்லி கிழிக்க வேணாம், கிளம்பி வா ஃபர்ஸ்ட். டேய் மச்சான், இருடா வரேன்டா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். டேய் 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 இருடா. டேய் மச்சான், எவ்வளோ நேரம்டா? சரிடா, லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன திடீர்னு ஊர் பக்கம்லாம்? சடன் பிளான்டா, வீட்ல இருந்து கூப்பிட்டாங்க, அதான். பொண்ணு பார்க்குற விஷயம் தானே? தெரியும் மச்சான். டேய், அது நம்ம சித்தப்பு தானே? டேய் சீக்கிரம் அந்த பால் எடுத்து கொடுங்கடா. அவனே தான்டா. டேய் சித்தப்பு. டேய் ஏய் மச்சான். ஏய் மச்சி, எப்பறா இருக்க? பா, எப்படா ஊர்ல இருந்து வந்த? மாப்ள, நான் வந்து ஒரு 3 மாசம் ஆச்சு மாப்ள. 3 மாசமா? வேலை என்னடா ஆச்சு? என்ன பெரிய பொல்லாத வேலை, நமக்கு சென்னையில ஆக மாட்டேது மாப்ள. எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேது. இதே நம்ம ஊர்ல 15,000 சம்பாரிச்சாலும் நிம்மதியா இருக்கான் தெரியுமா? அதுவும் கரெக்ட் தான். சரி, மத்த பசங்களா எங்க? யாரையுமே காணோம். மத்த பசங்களா?
நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளை தவிர. இவ்வளவு ஏன் இன்னும் 2 மாசத்துல நம்ம சித்தப்பாக்கே கல்யாணம்னா பாத்துக்க. சித்தப்பு அப்பெல்லாம் இல்ல மச்சான். சொல்லுப்பா. கிஷோரே எங்கடா இருக்க? சாப்பிடுவாடா. வரம்பா. சரி சரி வா, வெளியே எங்கேயும் சாப்பிட்றாத, உங்க அம்மா சமைச்சு வச்சிருக்கிறா. சரி வை. அடியே பானு, வெந்துச்சா மீனு? டேய் சித்தப்பு, அப்படியே கிளம்புறேன். சரி ஓகே பை. பேட். சரி ஓகே மச்சான். பார்க்கலாம். மச்சான் நம்ம டீம் பிளேயர்ஸ்லாம் காணவே காணோம். வாட்ச் பேட்டிங் கொடுங்கடா. என்னடா ஃப்ரீயா இருக்க போல, நீயா கால் பண்ணியிருக்க? ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, நடந்து போயிட்டு இருக்கியோ? ஆமா, நடந்து போயிட்டு இருக்க, டைம் பாஸ் ஆகல, அதான் நீ எனக்கு கால் பண்ணிருக்க. இல்லனா கால் பண்ணிருக்க மாட்டல்ல? சரி அப்ப வெச்சிடவா? ஹே இல்ல வேணாம். சரி, நீ வீட்டுக்கு போனதும் உன் அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் போனை கொடு, நான் பேசணும். என்ன பேசணும்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ போற, அவங்க கிட்ட போனை கொடுக்கற. சரிங்க மேடம். டேய் கிஷோரே, அண்ணா இங்க வா. ஏய் இரி. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கனே. ஊர்ல இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு தானே வந்தேன். சரி, உனக்கும் மித்ராவுக்கும் எப்படா கல்யாணம்? அண்ணா ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய் நடிக்காத. போயிட்டு வரேன். டேய் சொல்டி. என்னடா ஊர் ஃபுல்லா நீ மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? ஏய் இல்லடி, அப்பா தான் சும்மா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ ஒழுங்கா சீக்கிரமா கிளம்பி வா, இல்ல நான் அங்க வந்துருவேன் சொல்லிட்டேன். சரி கோவப்படாத. அக்கா சரி வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வை. நில்லுடா டேய், நில்லு. என்னடி பண்ற? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உருட்டாதடி சரியா? போடா நாய். சரி, நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்படியே மொட்டை மாடியில ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்கேன். ஓ, அப்போ நானும் வரவா? வந்தா நல்லா தான் இருக்கும். தனியா தானே இருக்க? ஒரு போட்டோ அனுப்புறியா? அதாவது சார் வாங்கி கொடுத்த ஐபோன்ல போட்டோ எடுக்கிற ஆப்ஷனே இல்லையே, என்ன பண்ணலாம்? ஆமா இல்ல? டேய், அதான் உன் போன்ல என் போட்டோஸ் நிறைய இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துக்கோ. நான் அந்த போட்டோ கேட்கல. ஓ அப்படி. சாருக்கு பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் ரொமான்ஸ் வராது, போன்ல மட்டும்தான் வரும்ல. ஆமா, ஒரு கிஸ் ஆச்சும் கொடுக்கலாம்ல. தரேன். என்னடா ஏதோ புதுசா லவ் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க? ஆமா, ஒவ்வொரு நாளும் புதுசா லவ் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். லவ் யூ டா மென்டல். லவ் யூ டி பொண்டாட்டி. ஹைடா. ஹே பொண்டாட்டி. என்ன நீயும் வக் தானா? ஆமா. ஹே, வீட்ல லவ் பத்தி பேசிட்டியா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஆனா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும். சரி, உன் தங்கச்சி இருக்காளா? அவெல்லாம் இங்க இல்ல. கூப்பிட்டியாடா? பாம்பு காதடி உனக்கு. வந்துட்டா, வா. ஹாய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தியா? நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கு ஊர்ல வர ஆளே கிடைக்கலையா? போய் இவனே அலோவ் பண்ணுவீங்க. வாய். டேய், ஏன்டா அடிக்கிற? பைத்தியம். சரி, நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். பாய். அம்மா இருக்காங்களா? அம்மாவா? அம்மா
அம்மா அம்மா, இங்க ஏண்டி வாங்கம்மா. கத்திக்கிட்டே இருக்க? இதோ வராங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தியாமா, அண்ணன் லவ் பண்றான்ல அந்த தியாமா. ஓ, தியாவா? யார்கிட்ட இவ்வளவு சத்தமா பேசுனுக்கிறீங்க? ஏய், உங்களை தான் கேக்குறேன், என்ன முழிக்கிறீங்க? அப்பா மித்ராணி கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க. சரி சரி பேசுங்க. எங்க உன் புள்ள? அவனையும் கூப்பிட்டு பேச சொல்லு. சரிங்க. மா, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நீ இங்கே இருப்பா, அம்மா உனக்கு விதவிதமா சமைச்சு போடுறேன். அது சரி. அப்புறம் கிஷோரு, நமக்கு அந்த ஃபேமிலி வேணாப்பா. தியாவை சொல்றீங்களா? ஆமாப்பா. மா, தியாவை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆமாண்டா, நீ அவளை நல்ல பொண்ணுன்னு சொல்ற, ஆனா அவ ஃபேமிலியை பாத்தியா? என் மேலேயே கை வச்சிட்டானுங்க. உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? பா, அப்பாவும் உனக்கு ஏதாவது ஆயிடுன்னு தாண்டா பயப்படுறாரு. மித்ராவும் ரொம்ப நல்ல பொண்ணுடா. மா, நான் தியாவை ரொம்ப லவ் பண்றேன். விட்டுட்டு வேணா எப்படிமா வர முடியும்? சரிப்பா, நீ இஷ்டப்படியே பண்ணு. உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவர் பாத்துக்குவாரு, நீ ஏன் நிக்கிற? வாடி. ஏன்டா இப்படி பட்டாதான் பண்ற? திருந்துவான். நம்ம பேச்சு எங்க கேட்க போறான்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்னடா சோகமா இருக்க? உன் ஆள் கூட ஏதாவது சண்டையா? வீட்ல லவ் பத்தி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிதான்டா இருப்பாங்க. நீ தான் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். பேசாம நான் வேணா பேசிட்டுமா? நீ பேசாம மித்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட. எங்க அவ தான் கால் பண்ணாலே எடுக்க மாட்டாளே. சரி, ஃபீல் பண்ணாத. தியா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுடா, பெட்டரா இருக்கும். டேய் பேசுடா, போ. மா, வரேன்டா. பைய தூக்கிட்டு எங்கடா போற? மா, நான் கிளம்புறேம்மா. இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறியடா? கொஞ்ச நாள் இருந்துட்டு போடா. துரை எங்க கிளம்புறாரு? ஊருக்கு கிளம்புறானாங்க. டேய், இன்னும் 2 நாள்ல மித்ரா வீட்டுல இருந்து வராங்க, இருந்து பாத்துட்டு போ. பா, வேலை இருக்குப்பா. அர்ஜென்ட்னு சொன்னனால தான் வந்தேன். நான் போறேன். 2 நாள் தான்டா, இருந்து பாத்துட்டு போடா. இல்லப்பா, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க வந்தா கிளியரா சொல்லிருங்க, கிஷோர் தியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு. ம், வரமா, நித்யாட்ட சொல்லிருங்க. டேய், இங்க பாரு, அந்த தியாவால நம்ம குடும்பத்து பிரச்சனை தான் வரப்போகுது. பார்க்க தானே போற. இவரெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு. நான் என்னங்க பண்ணட்டும்? நான் என்ன பண்ணட்டும்? போ, புள்ள வளர்த்துக்கிறாளாம் புள்ள. போய் திரும்ப வரதானே போற, இருக்குது உனக்கு. ஹலோ அப்பா. நான் கிளம்பிட்டேன், நாளைக்கு வந்துடுவேன். சரிப்பா, வாங்க. ரியல் கனெக்ஷன் இருந்தா டேட்டிங் ரொம்ப ஈஸி. ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்க கிரஷ் உங்களையும் தேடிட்டு இருக்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே தான் சரியான இடத்துல தேட வேண்டியது. ஹேப்பன் ஆப். ஹேப்பன் ஆப் மூலமா உங்களோட கிரஷை உங்களோட ஃபேவரட் பிளேஸ்ல தேடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க.